Hi friends, welcome to Agalya and Diya. இன்னைக்கு நம்ம புதினா, லெமன், இஞ்சி இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் ஒன்று ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். பால் இல்லாத டைமில் நெல்லிக்காய் தயிர் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு புதினா செடியை எப்படி வீட்டில் ஈஸியாக வளர வைக்கலான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு ஒரு சின்ன சைஸ் பாட் எடுத்துக்கோங்க. அது ஃபுல்லாக மணல் ஃபில் பண்ணியிருக்கேன். இது ஒரு பிளாஸ்டிக் பாட்டு. பேஸில் பார்த்தீங்கன்னா பெரிய ஹோல்ஸ் இருக்கும். ₹10 நர்சரியில் வாங்கினது. இதுலேயும் மணல் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நான் மார்க்கெட்லேருந்து ஒரு பஞ்ச் புதினா கட்டு வாங்கினேன். அதை இலையெல்லாம் எடுத்துகிட்டு திக்கான ஸ்டெம்மாக பார்த்துட்டு ஒரு 10லேருந்து ஒரு 20 அந்த ஸ்டெம் மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அந்த மணலை ஃபஸ்ட்டு ஈரம் பண்ணிவிடுங்க. இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வெறும் மணல் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கொக்கோபிட், செம்மண், மண்புழு உரம் இது எல்லாமே சேம் ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 30 டேஸில் ஈஸியாக ஹார்வெஸ்ட் எடுத்துடலாம். இப்போ நம்ம வெறும் மண் மட்டும் யூஸ் பண்ணும்போது 50 டேஸ் ஆகும் அதை ஹார்வெஸ்ட் எடுக்கிறதுக்கு. இப்போ அந்த பிளாஸ்டிக் பாட்டில் பேஸில் ஹோல் பெருசாக இருக்கிறதுனால அடியில் நியூஸ் பேப்பர் போட்டு மணல் ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த மணலை நீங்கள் ஈரம் பண்ண பிறகு அந்த நம்ம புதினா ஸ்டெம்மை நீங்கள் நட்டு வச்சிட வேண்டியதான். ஸோ இது ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணோன்னே இதை நம்ம கார்டன் ஏரியாவில் வச்சிடலாம். நல்ல சன்லைட் படணும். இது கண்டிப்பாக ஒரு 50 டேஸ் ஆகும் இதில் நம்ம ஹார்வெஸ்ட் எடுக்கிறதுக்கு. 50 டேஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா அந்த பாட் ஃபுல்லாக நல்லா பஞ்சாக புதினா எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இது நீங்கள் நல்லா ஃபர்டைல் சாயிலாக யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 30 டேஸில் நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா லீஃப் எடுக்கலாம். இது வெறும் மணல் மட்டும் போட்டதுனால 50 டேஸ் ஆகும் ஹார்வெஸ்ட் எடுக்கிறதுக்கு. இதை நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது மேலே சிசர் வச்சு மேலே உள்ளதை மட்டும் கட் பண்ணிக்கலாம், வேரோடு எடுக்காமல். இல்லை நம்ம வேரோடு எடுத்திங்கன்னா கூட நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம எப்படி தான் ருட்டீனில் யூஸ்வலாக வீட்டில் புதினா வாங்கும் போது அதை நீங்கள் இது மாதிரி திருப்பி க்ரோ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் புதினா ஒரு தடவையும் நான் வீட்டில் ஹார்வெஸ்ட் பண்ண வீடியோ இதில் ஆட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். ஒரு 3 ஸ்டெம் இருந்தால் கூட போதும். நீங்கள் அதை ரெகுலராக நீங்கள் வீட்டிலேருந்து புதினா எடுத்துகிட்டே இருக்கலாம். இது ஒரு வாட்டி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மணல் ட்ரையாக இருக்குது, பட் ஆனால் அந்த லீஃப்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. இது ஒரு பெயிண்ட் பக்கெட்டில் நான் போட்டிருக்கிறது. இது கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்டிக்கு தான். நீங்கள் மேலேருந்து கட் பண்ணி எடுக்கும் போது பார்த்திங்கன்னா அதுலேருந்தே நிறைய பிரான்ச்சஸ் வர ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் ஒரு 2 to 3 டைம்ஸ் நீங்கள் அது மாதிரி எடுக்கும் போது லாஸ்ட் டைம் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது வேரோடு எடுத்துருங்க. இப்போ நம்ம வீட்டில் பால் இல்லைன்னு வைங்களேன், இதை கண்டிப்பாக ஒரு வாட்டி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா புதினா இலை 10லேருந்து 15 புதினா இலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி தட்டி வச்சுருக்கேன், ஒரு ஏலக்காய், அது ஆப்ஷனல், தேவைன்னா எடுத்துக்கலாம் இல்லை வேண்டாம். லெமன் ஜூஸ் ஒரு ½ லெமன் ஜூஸ் எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இது ஒரு 2 பேருக்கான சர்விங்ஸ். இது நீங்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியன்ஸை அதிகமாகவோ கம்மியாகவோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சாஸ்பேனில் 2 கிளாஸ் தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா கொதித்து வரும்போது அதில் நம்ம புதினா இலையை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி தட்டி வச்சுருக்கோம்ல அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு ஏலக்காய் 2ஆக கட் பண்ணி அதில் போட்டுருங்க. இது நல்லா ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கணும் தண்ணி. இப்போ அந்த தண்ணியோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். புதினா, இஞ்சி, ஏலக்காய் அதோட ஃப்ளேவர்லாம் நல்லா அதில் இறங்கியிருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு ½ ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஹாட்டாக சர்வ் பண்ணணும். கண்டிப்பாக இதை எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெல்லிக்காய் தயிர் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு 3 நெல்லிக்காய், ஒரு பச்சை மிளகா, 4லேருந்து 5 பீஸ் தேங்காய், கல்லுப்பு, 1 கப் தயிர், தாளிக்கிறதுக்கு கடுகு, ஜீரகம், பெருங்காயத்தூள். இப்போ அந்த நெல்லிக்காய் ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுட்டு அந்த சீடை மட்டும் எடுத்துகிட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் நெல்லிக்காய், பச்சை மிளகா, தேங்காய், உப்பு இதெல்லாம் நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு பதில் இந்த 1 கப் தயிரை ஆட் பண்ணி நீங்கள் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம், பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சுக்கலாம்.
கோகனட் சட்னி மாதிரியே இருக்கும். இதை நம்மளை வந்து லஞ்சுக்கு வந்து ஒரு சைட் டிஷ் மாதிரி எடுத்துக்கலாம். இதை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெல்லிக்காய் தயிர் பச்சடி இப்போ ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அகல்யா அண்ட் தியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.